சரி, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பணம் இருந்தா நமக்கு எல்லா விஷயங்களும் கிடைச்சிரும். பணம் இருந்தா எல்லா விஷயங்களுமே நமக்கு சிறப்பாக நடக்கும். பணம் இருந்தால் எல்லாமே நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மைதான். பணத்தால தான் எல்லாமே பண்ண முடியும். ஆனா அடிப்படையில ஒரு சில திறமைகள் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயம் வேணும். இதுக்கு ஒரு தேனியோட கதையை நான் சொல்றேன். ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன். ஒரு தேனி இருக்கு இல்லையா, தேனி அந்த பீ. ஸோ அது என்ன செஞ்சிருக்கு, ஒரு இடத்துல கூடு கட்டியிருக்கு, தேன் கூடு. அப்படி கட்டும் பொழுது அந்த தேன் கூட்டை ரொம்ப ரொம்ப நல்லா முழுமையா ஆகிற நேரத்துல ஒரு மனிதன் அந்த தேனெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான். ஸோ நொந்து போயிட்டு திரும்பி இன்னொரு இடத்துல இன்னொரு கூடு கட்டுது. அதற்கு பிறகு அதே மாதிரி நடக்குது. இன்னொரு இடத்துல கூடு கட்டுது. அதே மாதிரி தொடர்ந்து அது சேமிக்கக்கூடிய தேன் எல்லாத்தையும் அந்த மனிதர்கள் எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்பொழுது ஒரு வண்ணத்து பூச்சி அதுகிட்ட கேட்குதான், ஏன் இப்படி நீ தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிற, நீ தான் செய்யற, அதுக்கு பிறகு அந்த தேனெல்லாம் யாரோ எடுத்துட்டு போயிடுறாங்க, அதுக்கு எதுக்கு நீ இப்படிலாம் போராடணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தேனி சொல்லியிருக்கு, என்னுடைய உழைப்பை வேண்டுமானால் மற்றவர்கள் சுரண்டலாம், நான் கஷ்டப்பட்டு கொண்டாடக்கூடிய உழைப்பை சுரண்டலாம், ஆனா தேன் செய்யக்கூடிய வித்தை எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால இந்த வித்தை தெரிஞ்ச நான் சும்மா இருக்க கூடாதுல்ல. ஸோ நான் அந்த கடவுளுக்கே செய்யக்கூடிய துரோகம் மாதிரி. அதனால என்னால முடிஞ்ச விஷயத்தை நான் முழுதா இறங்கி வேலை செஞ்சிட்டு இருக்கேன். அது நடக்கும்போது நடக்கணும், பிரச்சனை இல்லை. ஆனா உழைப்பு என்னுடையது, திறமை என்னுடையது, அது எனக்கு இறைவன் கொடுத்து. அதனால தோல்விகள் வந்தாலும் சரி, இழப்புகள் ஏற்பட்டாலும் சரி, நான் தொடர்ந்து உழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி சில இடங்கள்ல சறுக்கி இருக்கலாம், சில இடங்கள்ல போராட்டங்களால நின்று போயிருக்கலாம். தொடர்ந்து உழைப்போம், நிச்சயமாக நமக்கான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும்.